ஜார்ஜ் மரியான் ஜெயித்த கதை. 2017 சுரேஷ் சங்கையாவின் அறிமுக படம் ஒரு கிடாயின் கருணை மனு. அதில் குலதெய்வத்துக்கு கெடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்த கிராமவாசிகள் கூட்டமாக லாரியில் புறப்படுவார்கள். கோயிலை நெருங்கும் நேரத்தில் எதிரே பைக்கில் வந்த ஒருவரை மோதி கொன்றுவிட்டதாக நினைத்து கொண்டு பதற்றம் அடைவார்கள். அதன் விளைவாக தண்டனைக்கு பயந்து அதை மறைக்க முயலுவார்கள். அப்போது அங்கே அழைத்து வரப்படுபவர் அவர்களின் உறவினரும் வழக்கறிஞருமான வாசுதேவன். உறவினர்கள் என்றும் பாராமல் அவர்களுடைய அறியாமையை தனக்கு சாதகமாக அந்த வழக்கறிஞர் கதாபாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளும். எரியும் வீட்டில் பிடுங்கலாம் என்கிற தந்திரம் கலந்த சுரண்டல் மனப்பான்மையை வெகு இயல்பாக நடிப்பில் கொண்டு வந்து காட்டியிருப்பார் ஜார்ஜ் மரியான். இந்த படத்தில் மட்டுமல்ல, கடந்த 20 ஆண்டுகளில் சண்டக்கோழி, ஆண்டவன் கட்டளை உள்ளிட்ட பல படங்களில் வழக்கறிஞர் வேடத்தை ஏற்று அவர் நடித்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொன்றையும் அந்தந்த கதைக்களத்துக்கான கதாபாத்திரமாக உணர வைக்கும் மாயத்தை இயல்பாக தன் மிகையற்ற நடிப்பின் வழியாக சாதித்து விடுவார். குணச்சித்திரம், நகைச்சுவை குணச்சித்திரம், டார்க் ஹியூமர் குணச்சித்திரம், கதையின் நாயகன் என எவ்வாறான கதாபாத்திரத்தையும் அவருக்கு கொடுக்கலாம். அது எவ்வளவு சிறிய அல்லது பெரிய கதாபாத்திரமாகவும் இருக்கலாம். ஆனால் ஏற்ற கதாபாத்திரத்தை பார்வையாளர்கள் கூர்ந்தும் ஆழ்ந்தும் ரசிக்கும்படி நடிகருக்கும் பார்வையாளர்களுக்குமான பிணைப்பை சாத்தியப்படுத்தும் ரசவாதம் கைவசமான கலைஞர்தான் ஜார்ஜ் மரியான். தங்கர் மச்சான், பிரபு சாலமன், சுந்தர் சி என பல மூத்த இயக்குனர்கள் ஜார்ஜ் மரியானின் திறமையை அறிந்து தங்கள் படங்களில் தவறாமல் அவரை இடம்பெற வைத்தனர். என்றாலும் இயக்குனர் AL விஜய் தான் இவரின் அசலான திறமையை கண்டறிந்து கவனிக்கத்தக்க கதாபாத்திரங்களில் அவருக்கு அடையாளம் கொடுத்து ஒளிர வைத்தார். பார்முலாவுக்குள் சிக்கிக்கொண்ட வணிக சினிமா இயக்குனர்களின் தெரிவாக மட்டுமல்ல, சாந்தகுமார், மணிகண்டன், சுரேஷ் சங்கையா போன்ற மிடில் சினிமா இயக்குனர்களின் தவிர்க்க முடியாத தெளிவாகவும் ஜார்ஜ் மரியான் விளங்குகிறார். அதற்கு காரணம் இயக்குனர்களின் நடிகராக மட்டுமன்றி அவர்கள் படைத்த கதாபாத்திரங்களின் நோக்கத்தை தன் நடிப்பில் கச்சிதமாகவும் அளவு கூடாமலும் உயிரூட்டி தருவதுதான். மற்ற நகைச்சுவை குணச்சித்திர நடிகர்களைப் போல் அவர் எங்கும் காமெடி செய்வதாக தெரியாது. ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பார். அந்த இயல்பான தன்மையே ஒரு கட்டத்தில் நகைச்சுவையாக மாறும். இதுதான் நடிப்பில் அவரது இயல்பின் உச்சம் வெளிப்படும் தருணம் எனலாம். ஜார்ஜ் மரியானின் சொந்த ஊர் விளாத்திக்குளம். பெற்றோர் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். மனைவி, மகன், மகள் என்று ஜார்ஜின் குடும்பம் மிக சிறியது. 1985 சென்னை லயோலா கல்லூரி பேராசிரியர் அருள் தந்தை அகஸ்டின் நடத்தி வந்த வீதி நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். அப்போது நாடகாசிரியர் முத்துசாமி தன்னுடைய புதிய நாடகம் ஒன்றுக்காக வீதி நாடக அனுபவம் கொண்ட கலைஞர்களை தேடியிருக்கிறார். அப்படித்தான் கூத்துப்பட்டறைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார் ஜார்ஜ். அதன் பிறகு ஜார்ஜ் இல்லாமல் கூத்துப்பட்டறையின் எந்த பெரிய மேடை தயாரிப்பும் இல்லை என்றானது. 1989 தொடங்கி 2002 ஆண்டு வரையில் கூத்துப்பட்டறையின் 120 நாடகங்களில் நடிகராக, அரங்க நெறியாள்கையில் ஆளுமை செலுத்துபவராக ஜார்ஜ் மரியானின் பாரிய பங்களிப்பு இருந்திருக்கிறது. நவீன நாடக மேடைகளில் ஜார்ஜின் திறமையை கண்ணுற்ற நடிகர் நாசர் தன்னுடைய மாயன் படத்தில் ஜார்ஜ், பசுபதி உள்ளிட்ட பலரையும் துணை வேடங்களில் அறிமுகப்படுத்தினார். போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒரு துணை வேடத்தில் நடிக்க வேண்டும் என்றால் நல்ல உயரத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் நாயகனை விட உயரம் சற்று குறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் கோலிவுட்டின் எதிர்பார்ப்பு. ஆனால் ஜார்ஜின் நடிப்பு திறமையை பார்த்து காஞ்சிவரம் படத்தில் பிரகாஷ் ராஜை சிறையில் இருந்து பரோலில் அழைத்து செல்லும் கான்ஸ்டபிள் வேடத்தில் ஜார்ஜை நடிக்க வைத்தார் இயக்குனர் விஜய். அப்போது காஞ்சிவரம் படத்தில் இயக்குனர் பிரியதர்ஷனிடம் விஜய் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அவர் வம்படியாக ஜார்ஜை போலீஸாக நடிக்க வைத்ததில் இன்னொரு காரணமும் இருந்தது. சுரேஷ் எழுதி இயக்கி சரத்குமார் காவல் அதிகாரியாக நடித்து 2004 வெளியான படம் கம்பீரம். அந்த படத்தில் காவல் அதிகாரியாக நடித்த சரத்குமாருக்கு ஊமைதுரை என்கிற கான்ஸ்டபிள் உதவியாளராக இருப்பார். அந்த வேடத்துக்கு அப்படத்தின் இணை இயக்குனர் ஜார்ஜ் மரியானை தேர்வு செய்துவிட்டார். ஆனால் படப்பிடிப்புக்கு முதல் நாள் தேர்வாகி இருந்த துணை நடிகர்களை பார்த்த இயக்குனர் ஜார்ஜை நிராகரித்தார். இவரது உயரம் மிக குறைவாக இருக்கிறது. சரத்குமார் சார் பக்கத்தில் இவர் நின்றால் ரொம்பவும் குள்ளமாக இருப்பார் என்று ரிஜெக்ட் செய்து விட்டார். இதை ஜார்ஜ் வழியாக கேள்விப்பட்ட விஜய், நடிப்புதான் கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டுமே தவிர உயரம் அல்ல என்று சொன்னார். அத்துடன் நின்றுவிடவில்லை. வேறொரு கதாபாத்திரத்துக்கு ஜார்ஜை தேர்வு செய்திருந்தவர் அப்படத்தில் உணர்வு பூர்வமான போலீஸ் வேடத்தை அவருக்கு கொடுத்தார். படம் வெற்றி பெறாவிட்டாலும் ஜார்ஜுக்கு பட விழாக்களில் கிடைத்த பாராட்டுகள் ஏராளம். ஜார்ஜை விஜய் அத்துடன் விட்டுவிடாமல் பொய் சொல்ல போறோம், மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், சைவம் என்று
தன்னுடைய படங்களில் அட்டகாசமான ரோல்களை அவருக்கு கொடுத்தார். உயரமில்லை என்று எந்த ரோல் ஜார்ஜ் மரியானுக்கு மறுக்கப்பட்டதோ அதற்கு மாறாக அதிக போலீஸ் கதாபாத்திரங்களை காலம் அவரது கைகளில் பூமராங் போல் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து கொடுத்தது. நகைச்சுவை கலந்த குணச்சித்திர போலீஸாக பல படங்களில் கலக்கியவருக்கு கலகலப்பு படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் தலையில் அடிப்பட்ட தாக்கத்தில் தங்க பதக்கம், சிவாஜி தொடங்கி சிங்கம் சூர்யா வரை மாஸ் ஹீரோ போலீஸ் வேடங்களில் மாடுலேஷன்களில் பேசி தெரிக்க விட்டு சிரிக்க வைத்திருப்பார். பிரதீப் ரங்கநாதனின் அப்பாவி ஏமாளி அப்பாவாக டிராகன் படத்தில் வரும் ஜார்ஜ் மரியானின் திரை வாழ்க்கையில் கைதி திரைப்படம் ஒரு மைல்கல். திருச்சி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு பணியிட மாற்றல் கடிதத்துடன் வந்து காத்திருப்பார் ஜார்ஜ். எல்லா காவலர்களும் உயிரை காத்துக்கொள்ள ஓடிவிடுவார்கள். அங்கு தனி ஒருவராக இருக்கும் ஜார்ஜ் மரியானிடம், இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணியாச்சு, கமிஷனர் ஆபீஸையும் அங்க இருக்கிற ரெக்கார்டுகளையும் நீங்க தான் காப்பாத்தணும், முதல்ல ஆபீஸை இழுத்து மூடுங்க என்று உயர் அதிகாரி நரேன் சொன்னதும் காக்கி சீருடையை அவசரமாக போட்டுக்கொண்டு ஓடி போய் அலுவலகத்தின் காம்பவுண்ட் கேட்டை மூடும் போதே அப்பாவித்தனமான உடல் மொழியில் ஆச்சரியப்படுத்தியிருப்பார். ஒரு மாணவி உதவியுடன் கதவு ஜன்னல்களை மூடி தடுப்புகளை வைத்து நிமிரும் போது முகத்தில் எந்த உணர்ச்சியையும் மிகையாக காட்டாமல் மிக தீவிரமான முகபாவனையுடன் எதிரிகளின் வரவுக்காகவும் மேலதிகாரியின் போனுக்காகவும் காத்திருக்கும் போது அவர் உருவாக்கும் சூழல் பதற்றம் கலந்த சிரிப்பை வரவழைக்கும். முகபாவனையற்ற இந்த உலர் நகைச்சுவை ஜார்ஜ் மரியானின் தனிப்பட்ட சொத்தாகிவிட்டது. அதே கைதி படத்தின் கிளைமேக்ஸில் கனரக மோட்டார் மெஷின் கன் துப்பாக்கி ஒரு ட்ரங்க் பெட்டியில் இருப்பதை கார்த்தியும் ஜார்ஜும் பார்ப்பார்கள். அந்த தருணத்தில் ஒரு சிறுவனை போன்ற ஆச்சரியத்தை முகத்தில் காட்டும் போது அவருடைய வெள்ளந்தி நகைச்சுவை பாணியை உணர்ந்து திரையரங்குகள் சிரிப்பலையில் அதிர்ந்தன. அந்த மெஷின் கன்னை கார்த்தியிடம் எடுத்து கொடுத்துவிட்டு அதன் விசையை முடுக்கிவிட்டு தோட்டாக்கள் வரிசை கட்டும் பெட்டியை தூக்கி சுமந்து அந்த முரட்டு கைதியின் அதிரடி ஆக்ஷனில் பங்கேற்கும் போது மாஸ் நாயகனுக்கு இணையான ஆக்ஷன் கதாபாத்திரமாக ஜார்ஜ் மரியன் திரைவெளியில் உயர்ந்து நின்றார். சக கதாபாத்திரங்களை துன்புறுத்தாமல் கதையின் போக்கு காட்சியின் சூழலை கொண்டு அவர் நிகழ்த்தும் இந்த நயமான நகைச்சுவை மேஜிக் கையறு நிலையின் நகைச்சுவையாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாத அங்கதமாகவும் மாறிவிடுகிறது. அவருடைய இந்த பாணியின் தேவை தமிழ் சினிமாவின் மாஸ் மசாலா படங்களுக்கும் மிடில் சினிமாக்களுக்கும் உளவியல் கலந்த உணர்வூக்கியாக மாறிவிட்டது.